மொபைல் ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் போட்டு தூங்கலாமா தூங்கக்கூடாது விஷயம்னா நம்ம சார்ஜ் போட்டு தூங்கிடுவோம். நம்ம கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஒரு சார்ஜ் ஒரு 1 hour 1.5 காலையில் கண் எரிச்சல் என்னென்னு எந்திரிச்சு பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக ஆன் ஆயிடுச்சு. நம்ம அரிசியில் வச்சதுனால ஆன் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் 1100 வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபோனில் வந்து நீங்கள் கால் மட்டும் தான் பேச முடியும். அதுக்கு ஒரு ஐஃபோனே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம். வெறும் 5 MB இன்னும் கொடுக்குறாங்க. 5 MB கேமரா கிட்ட இந்த 107 மெகாபிக்சல் கேமரா வச்சா கிளாரிட்டி வராது. ஹார்ட்வேரை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஐடியில் உங்களுக்கு டவர் கிடச்சிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ட்ராவல் டைமில் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டவர்லேருந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து மொபைல் என்ன ஒரு ஃபோன் செகண்ட்ஸ் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போங்க. ஒரு க்ரைம் பண்ணிட்டு மொபைலை வந்து கடையில் கொடுத்துருக்கலாம். அதை மொபைல் நம்ம வாங்கியிருக்கலாம். அந்த டைம் ஃபோன் வந்து அப்படியே சேவ் ஆயிரும். நீங்கள் ஒரு 50% சார்ஜ் போட்டு பழகுனீங்க அப்படின்னா அந்த 50% தான் உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப்னு நினச்சிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஆர்ஆர் மொபைல்ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பிரதீப் அண்ணா இருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நான் வச்சிருக்கேன். அந்த கேள்வியில வந்து இப்போ நான் வந்து அண்ணன் கேட்க போறேன். அவங்க வந்து நம்மளுக்கு கிளியர் அவுட் பண்ணுவாங்க. இப்போ முதல் கேள்வி என்னன்னா, இப்போ மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது நைட் வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறோம். நைட் வந்து போட்டு சார்ஜ் போட்டு தூங்கிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி மொபைல் ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் போட்டு தூங்கலாமா தூங்கக்கூடாது? மொபைல் சார்ஜ் நைட் சார்ஜிங்கிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நைட் நீங்கள் சார்ஜ் போடும்போது நார்மல் வோல்டேஜ் வராது. ஏன்னா பக்கத்தில் ஒரு நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மற்ற நேரங்களில் எல்லார் வீட்லேயும் யூசேஜ் இருக்கும். அப்போ நைட் அப்படிங்கும்போது யூசேஜ் கம்மியானதாக இருக்கும். அப்படிங்கும்போது அதிகமான வோல்டேஜ் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் சார்ஜ் போடும்போது உங்களோட சார்ஜோட அடாப்டர் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபோனில் ப்ராப்ளம், அதாவது அதிக ஹெவி பவர் வர்றதுக்கான காரணம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேட்டரி வீக் ஆகுறது இந்த மாதிரி. ரெண்டாவது ஒரு விஷயம்னா, நம்ம சார்ஜ் போட்டு தூங்கிடுவோம். நம்ம கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஒரு சார்ஜ் ஒரு 1 hour 1.5 hour நம்ம சார்ஜ் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை. அதே டைமில் நம்ம தூங்கிடுவோம். நம்ம நைட்டு போடுற சார்ஜர் காலையில் தான் நம்ம காலைல 6 மணிக்கோ 7 மணிக்கோ எடுப்போம். அப்போ ஒரு 8 hours 9 hours சார்ஜ் ஏறிருக்கும். அப்படிங்கும்போது பேட்டரி பர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான டைம் வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சா எடுத்துடலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து நைட் சார்ஜிங்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் செய்யணும். சப்போஸ் காலையில் அப்படிங்கும்போது ஏதாவது ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். நைட் ஏதாவது அப்படி ஒரு இஷ்யூஸ் ஆனால் நம்மளுக்கு அது நம்ம பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம். அதனால நம்ம அதை வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு சேஃப்டியாக இருக்கும். எனக்கு அப்படி நடந்திருக்கு. எனக்கு நான் நைட் ஒரு நாள் இதே மாதிரி சார்ஜ் போட்டு படுத்துட்டேன். செல்ஃபில் வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் கண் எரிச்சல் என்னென்னு எந்திரிச்சு பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது. என்னென்னு பார்த்தா பேட்டரியிலேருந்து லீக்கேஜ் ஆகி வீடு ஃபுல்லாக போக. இது எனக்கு ஒரு 2019 18 இந்த விஷயம் எனக்கு வீட்டில் நடந்ததுனால நான் இதை ஒரு அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ மொபைல் ஃபோன் வந்து திடீர்னு இப்போ வந்து ஒருத்தவங்க தண்ணியில் போட்டுறாங்க. ஓகேவா? தண்ணியில் போட்ட உடனே இப்போ நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லையா? நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ங்கிற பேர்ல இப்போ என்னன்னா அரிசியில முக்குறாங்க, இல்லைன்னா வெயில காய வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட பதில சொல்லுங்க. நம்ம நோக்கியா ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம போய் குளிக்க போயிருப்போம், தண்ணியில் போட்டிருப்போம், உடனே கழட்டி அந்த ஃபோனுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து ஃபுல் ஆண்ட்ராய்டுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் போய் அந்த ஃபோனை எடுத்து நீங்கள் அரிசியில் வச்ச உடனே அதில் வாட்டர்லாம் எடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு ஃபேக்கான விஷயம் தான். மெயினாக ஃபஸ்ட்டு அது நடந்தோடனே பண்ணது பக்கத்தில் உள்ள சர்வீஸ் போயிட்டு மொபைலில் போர்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் போடும்போது நீங்கள் அரிசியில் வச்சுட்டு ஆன் பண்ணி ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஃபோன் ஆன் ஆயிடுச்சு, நம்ம அரிசியில் வச்சதுனால ஆன் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் காமன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு டேரெக்டாக ஐசி லெவலில் ஒரு பாதிச்சப்பறம் தான் ஃபோன் டெட் கண்டிஷன் ஆகும். அப்போ அதுக்கு இடையில வந்து நிறைய, அதாவது எப்படி சொல்ல, தடுக்கிற மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ டேரக்ட் ஃபியூஸ் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஃபீஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஒவ்வொரு ஃபீஸாக போய் கடைசியில் ஐசியில் போய் நிற்கும் போது தண்ணியில் போட்ட ஃபோனுக்கு வந்து சில ஃபோன் வந்து உடனே நிறைய வாட்டர் லாக் ஆகிருக்கு. டேரெக்டாக ஃபுல் லாக் தண்ணி நிறைய இருக்கும்போது டேரெக்டாக ஃபோன் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில ஃபோன் லைட்டாக வாட்டர் லாக் ஆகிருக்கு, தண்ணி பட்டிருக்கும். அந்த டைமில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாள் விரைவில் அந்த ஃபோனுக்கு ஒரு கேரண்டின்னா ஒரு 3 months கொடுக்கலாம். 3 monthsல கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் ப்ராப்ளம் வரும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஃபோன் நல்லா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ப்ராப்ளம் வருது, ஏன் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் காரணம், நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் தண்ணியில் போட்டிருப்பீங்க. நீங்கள் சார்ஜ் போட ஒவ்வொரு காமெண்ட்ஸாக போய் கடைசியில் ஃபோன் டெட் கண்டிஷனில் போய் நிற்கும். அடுத்து ஒவ்வொரு பாதிப்பு கண்டிப்பாக வரும். அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் அப்போங்கும்போது அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான். நீங்கள் உடனே கொண்டு போய் அந்த ஃபோனை
பக்கத்துல உள்ள கடையில கொடுத்து நீங்க அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு போர்டுக்குன்னு சரியான வேல்யூலாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க கடைக்காரங்க செக் பண்ணி கொடுத்து ஓகே அப்படின்னா அப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ மொபைல் போட்டோம் உள்ள எடுக்கிறோம், ஆனா மொபைல் ஆன்ல இருக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா என்ன பண்ணணும்? கண்டிப்பா போனை சுவிச் ஆஃப் பண்ணணும். கண்டிப்பா சுவிச் ஆஃப் பண்ணணும். மெயின் ரீசன் நீங்க வந்து சார்ஜ் போடவே கூடாது. பக்கத்துல கடையில கொடுத்து அதை ரெடி பண்ணதுக்கு முன்னே நீங்க வந்து அதை சார்ஜ் போடவே கூடாது. ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது நான் கவனிச்சிருந்தேன், நோக்கியா மொபைல் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? நோக்கியா மொபைல் எனக்கு நான் வந்துச்சு. நோக்கியா மொபைல்லாம் முன்னாடி நம்ம வந்து வாங்கும்போது அது என்ன பண்ணாலும் அப்படி தாங்கும் இல்லையா? அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்குறோம், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ மேபி ஒரிஜினல் மொபைல் நம்ம குவாலிட்டி இருக்கு, ஆனால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம மாற்றும் போது அது நம்ம மறுபடியும் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட ரீசன் என்னவா இருக்கும்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரீசனுங்கிறத விட என்னோட ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். நீங்க நோக்கியா இப்போ நோக்கியா ஒரு கீபேட் மொபைல் ஒரு 1100 வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்றீங்க, ரெண்டு ஃபோனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ அந்த ஃபோன்ல வந்து நீங்க கால் மட்டும் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம்னா உங்களுக்கு எஃப்எம் இருக்கும், அதுக்கப்புறம் விஷயம்னா ஒரு டார்ச் லைட். இவ்வளவுதான் நம்மளோட தேவை. அன்னைக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளோட தேவை அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்மளோட இது என்னன்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் யூஸ் பண்ண நினைக்கிறோம், அதுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வேணும்னு நினைக்கிறோம், கேமரா வேணும்னு நினைக்கிறோம், வைஃபை ஹாட்ஸ்பாட்னு நீங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது அவ்வளவு விஷயங்கள் புது விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. அப்போ அந்த நோக்கியாங்கிறதும் கால்காண்டி மட்டும் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு காமன்ஸ் ஒரு விஷயத்தை பத்தி பேசினேன். அதுக்காண்டி மட்டும் கொடுக்கும்போது அதை ஒரு குவாலிட்டி வைஸா நல்லா கொடுத்துக்க முடியும். அந்த ஒரு பர்பஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் என்னெல்லாம் ஆகுது, இப்போ எல்லா விஷயமும் நமக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு கேமராவாக இருக்கட்டும், ஒரு வைஃபையா இருக்கட்டும், இன்னைக்கு மொபைல் தான் எல்லாமே. இப்போ நம்ம மெமரி கார்டு போடுறோம், இவ்வளோ விஷயம் வந்துருக்கு. அப்போ காமன்ஸ் அதிகமாக இருக்கு, அப்போ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக தானே வரும். இது குவாலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கம்ப்ளைண்ட் ஏன் வருது, என் ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை, அந்த நேரத்தில் நம்ம ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, நமக்கு டிஸ்பிளே மாற்றணும், இந்த ரெண்டு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம போயிருப்போம். வேற அதிகமான ரேராக கம்ப்ளைண்ட் வராது. காரணம் இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு சர்வீஸ் என்ன, இன்னைக்கு சாஃப்ட்வேர்னு வராங்க, ஹார்ட்வேர்னு வராங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறலை, ஒவ்வொரு விஷயம் கேமரா ஒர்க் ஆகலை, அதில் ஆப்ஷன்ஸ் கூடிருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி காமெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ எல்லா விஷயத்துலையும் ஒரு கம்பெனி ஒரு இதில் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு இதில் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட இது இப்போ நீங்கள் சாம்சங் அப்படின்னா பேட்டரி நல்லா இருக்கும், அது மாதிரி எம்ஐனா ரேம் ப்ராசஸர் எல்லாம் நல்லா இருக்கும். இப்படிதான். இதனால நீங்கள் நம்ம எந்த பிராண்டையுமே குறை சொல்ல முடியாது. நம்மளோட தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம கேமரா வேணும்னா கேமராக்கு தகுந்த மாதிரி மொபைல், என்ன கேமரா என்ன வேணும், நம்ம எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும்னா பேட்டரி பேக்கப், இதை பார்த்து தான் நல்ல கேமிங் பர்பஸ் கண்டி வாங்கணும்னா கேமிங் வரும். அப்படி பார்த்து வாங்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கலாமே தவிர்த்து நம்மளோட தேவை வந்து ஒரு 15 வயசு பையன் கேமிங் ஃபோன் வேணும்னுட்டு அதுக்கு பதிலாக ஒரு பேட்டரி பேக்கப்ல நல்ல ஒரு சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன் வாங்குறான் அப்படின்னா அவன் அதில் போய் கேமிங் ஆனால் அந்த ஃபோன் அவன் வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கான தேவை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அது மாதிரி நோக்கியாக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஆனால் அந்த டைமில் காமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, அதில் இருக்கிறது எல்லாமே. அது மாதிரி ரெண்டாவது நம்ம அதில் கால் மட்டும் பேசுகிற பர்பஸ் கண்ணா வச்சுருப்போம். இன்னைக்கு வச்சிருக்க மாதிரி நம்ம மொபைல் அதிகமான யூசேஜ் பண்ணியிருப்போம்னா பண்ணியிருக்க மாட்டோம். மொபைல் ஒரு இடத்துல இருக்கும், கால் வந்து அட்டன் பண்ணி பேசுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம ஒரு இடத்துல இருந்து மொபைலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு அப்படிங்கும்போது அதோட யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது அதோட உழைப்பும் அவ்வளோவா தான் இருக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் தேய்மானங்கிறது ஒன்று இருக்கதாச்சு. இப்போ இதோட தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னன்னா, மொபைல் ஃபோன் வாங்கும்போது நிறைய பேர் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும் போது மெகா பிக்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? மொபைல்ல வந்து ஒரு 12 மெகா பிக்சல் 24 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மெகா பிக்சலுக்கும் அந்த கேமரா குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லைன்னா வந்து மெகா பிக்சலுங்கிறது என்ன? நம்ம கடையிலயும் இதே மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு 108 மெகா பிக்சல் வேணும்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு 64 மெகா பிக்சல் வேணும்பாங்க. ஆனா எங்களுக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கும் உண்மையிலே. ரீசன் சொல்ல போனா என்ன காரணம் அப்படின்னா, கேமரா 107 மெகா பிக்சல்ல வர கேமரா வந்து என்ன கிளாரிட்டியில இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐபோனே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம், வெறும் 5 MP இன்னும் கொடுக்குறாங்க. 5 MP கேமரா கிட்ட இந்த 107 மெகா பிக்சல் கேமரா வச்சா கிளாரிட்டி வராது. நீங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க கூட செக் பண்ணி கூட பார்த்துருக்கலாம், பார்க்கவும் செய்யலாம். அப்போ அந்த 5 MP கிட்ட வர முடியாத 107 மெகா பிக்சல் அப்படிங்கிறது 108 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிறது அது வந்து ஒரு இதுதான். அது மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போன் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அப்போ அதுல என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட்வேர் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் தான். 108 மெகா பிக்சலுக்கான சாஃப்ட்வேரை தான் அவங்க ரன் பண்றத அவங்க அப்படி சொல்றாங்களே தவிர்த்து, ஆனா குவாலிட்டி வைஸ் அந்த பிக்சல் அப்படிங்கிறது வந்து 107-108 மெகா பிக்சல் இருக்காது. ஆமா, கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா யாருக்குமே டிஎஸ்எல்ஆர் தேவையில்லை. அந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டியில தான் இருக்கு சொல்றீங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டியில சாஃப்ட்வேர் தான் காட்டுறாங்க.
செல்ஃபிக்குன்னு சொல்லி செல்ஃபி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி முதல் வந்துச்சு. அது இப்போ கிளாரிட்டி உங்களுக்கே அதிலே தெரியும். உங்களுக்கு கேமரா நம்ம ஃபேஸ் மோடு இந்த நம்ம பியூட்டி மோடு எல்லாமே எடுத்து வச்சு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அதில் மாறுது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தான். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாரிட்டி வைஸ் தான் அது மாறுறது. ஆனால் அந்த பிக்சல் அப்படிங்கிற அளவுக்கு கிளாரிட்டி வந்து 108 மெகா பிக்சல்லாம் இருக்க சான்சஸ் கிடையாது. என்கிட்டே கஸ்டமர் வருவாங்க, ஒரு பிராண்டை மென்ஷன் பண்ண வேண்டாம், 108 மெகா பிக்சல் இருக்கு. அதே மாதிரி இன்னும் அனதர் பிராண்ட் இருக்கு, அதுலேயும் 64 MP கேமரா இருக்கு. ஆனால் ரெண்டையும் கம்பேரிசன் போது கேமரா டிஃபரன்ஸ் இதுதான் நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது அது உண்மை இல்லை, ஃபேக் தான். மெகா பிக்சல்ங்கிறது நம்ம வச்சு கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நம்ம பண்ண முடியாது. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த நிறைய ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. நானே முன்னாடி கூட யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த கிளீனிங் ஆப் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே இந்த RAM பூஸ்டட் கிளீன் ஸ்பேஸ் அப்படிலாம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்பர் மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஆனால் அதை பற்றி உண்மையாவே அந்த மாதிரி ஆப்ஸ் எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி உண்மையாவே நம்ம கிளீன் நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா? அதாவது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கிடையாது. நானுமே நீங்க சொன்ன மாதிரி ஏற்றிருக்கேன். அப்படி எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருந்து என் ஃபோன் கிளியரான மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு அப்பப்போ நம்ம ஃபோன்ல கிளியர் இருக்கு, நம்ம அப்பவுமே அதுவே கிளியர் பண்ணாலே போதும். நீங்க தனியா அடிஷனல் ஆப் எதுவும் தேவையில்லை. மெயினாக நம்ம எதுக்காண்டி கிளியர் பண்ணா பின்ன உள்ள ப்ராசஸ் நம்ம ஃபோன் ரன்னிங்லேயே இருக்கும். நீங்க ஒரு ஆப் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஆப் வந்து அடுத்த ஆப்ல போனால் அந்த ஆப் ரன்லேயே தான் இருக்கும். அப்பப்போ கிளியர் கொடுத்துட்டு யூஸ் பண்ணாலே போதும். ஃபோன் யூஸ் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம எல்லாமே கிளியர் கொடுத்துட்டு நம்ம ஃபோனை வச்சாலே போதும். பின்ன பேக்ரவுண்ட் ஆப் வந்து ரன்னிங்ல இருக்காது. அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் மட்டும் எடுத்து நம்ம கிளியர் பண்ணிட்டே இருந்தாலே போதும், அதுவே போதும். வேற எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்போ சார்ஜ் போடும்போது நிறைய பேர் ஏர்பிளைன் மோட் போட்டு சார்ஜ் போட்டால் அந்த சார்ஜ் ஸ்பீடாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உண்மையாவே ஏர்பிளைன் மோட் போட்டு சார்ஜ் ஸ்பீடாகும் ஆகலாம். ஆனால் அந்த அளவுக்கு அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டு சார்ஜ் போடலாம்னா நீங்கள் ஒரு ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணலாம். அதான் நீங்கள் ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க் சர்ச் வந்து சர்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபோன் ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ சர்ச் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கு. அப்போ பேட்டரி கெப்பாசிட்டி இறங்கும் செய்யும், சார்ஜ் ஏறும்போது ஸ்லோவாக இருக்கலாம். அப்போ என்ன நீங்கள் ஒரு ஃப்ளைட் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் போடுறது அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணாது, வீட்டுக்கு தேவையில்லை. ஆமா. ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம ஏரோப்ளைன் மோட். ஆனா ரன்னிங்ல அப்படிங்கும்போது இப்போ உங்க ஃபோன் ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஒரே டவர்ல இருந்து உங்களுக்கு கரெக்டான கனெக்டிவிட்டியில உங்களுக்கு டவர் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஒரு டிராவல் டைம்ல போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டவர்ல இருந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து மொபைல் என்ன ஆகும்னா ஆமா சர்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதோட வேலை வந்து மற்ற டைமோட டிராவல் டைம்ல அதோட வேலை டபுள் ஆயிடுது. அப்போ அதுக்காண்டி நம்ம சார்ஜ் ஒரு ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு நம்ம குயிக்கா சார்ஜ் ஏறணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு பர்சன் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறாரு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும்னா அவர் எப்படி மொபைலை வாங்கணும், அது ஒரு கரெக்டான மொபைல் தானே இல்லையாங்கிறது எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது? ரெண்டு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியில எங்களுக்கும் ஒரு நல்லது இருக்கு, ரீட்டைலருக்கும் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ரீட்டைலருக்கும் சரி, அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். என்னன்னா நீங்க வந்து ஒரு செகண்ட்ஸ் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போங்க. ஒரு ஆதார் கார்டு எதுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு, எதுக்கு செகண்ட்ஸ் ஃபோன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கொண்டு போகணுங்கிறது நீங்க யோசிக்கலாம். மெயினா நீங்க ஒரு ஃபோன் வாங்கும்போது உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு அதுல நீங்க அதே மாதிரி அந்த ஃபோன் வாங்கி முடிச்ச உடனே என்ன டைமுக்கு நீங்க ஃபோன் வாங்கியிருக்கீங்கிறத ரீட்டைலர்ஸ் அதுல வந்து மென்ஷன் பண்ணணும். டேட்டு, டைமு, ஐஎம்இ நம்பர் இதை மென்ஷன் பண்ணி தான் ஃபோனை வந்து வாங்கவே செய்யணும். அதே மாதிரி அதாவது செகண்ட்ஸ் ஃபோனை விற்கும்போது இதை மென்ஷன் எந்த டைம்ல கஸ்டமர் விற்காங்க, அதுல எந்த டைம்ல வந்து ஃபோன் வாங்கியிருக்கு, எந்த டைம்ல விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஐஎம்இ மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கஸ்டமரோட ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்ல ஜெராக்ஸ்ல எழுதி ஒரு ஃபைல் போட்டு வைக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நீங்க விற்க போறீங்க அப்படின்னாலுமே அந்த கஸ்டமரோட எந்த டைமுக்கு வாங்குறாங்க அதையும் ஒரு ஜெராக்ஸ் வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாளை முதல் எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு திருட்டு ஃபோன் வந்து நம்ம கடைக்கு என்னோட கஸ்டமரே நல்ல பழகின கஸ்டமரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் பழகினவங்க தானேன்னு சொல்லி வாங்கிட்டேன். அதே தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல கிரைம் பிரான்ச்ல இருந்து ஒரு 3 months கழிச்சு கஸ்டமர் 3 months உடனே இல்லை ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்தா கிரைம்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சொன்னா நம்ம கடை இதுக்கு வந்து கடைக்காரங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் வந்து கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரியாம தான் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு வந்து அவங்க உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கையில தான் ஒரு ஃபோன் செகண்ட்ஸ்ல வாங்க வருவாங்க. அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையும் போயிடும். அது மாதிரி கஸ்டமர் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா செகண்ட்ஸ்ல வாங்குறாங்க அப்படிங்கும்போது கடைக்காரங்கிட்ட டைமிங் கேட்டு நோட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் பண்ணிட்டு
மொபைலை வந்து கடையில் கொடுத்துருக்கலாம், அதை மொபைல் நம்ம வாங்கியிருக்கலாம். அந்த டைமுக்கு மேலே சப்போஸ் ஒரு 10 நிமிஷம் கூட டைமிங்கில் நடந்துருக்கலாம். அந்த கிரைமுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. விசாரணைங்கிற ரெண்டாவது விஷயம். ஒரு ப்ராப்ளம்ங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டம் தானே. அப்படிங்கும்போது என்ன டைம்ல வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அது ப்ராப்பரா பண்ணிருப்போம். கடைக்காரங்க ஆமா, கடைக்காரங்கிட்ட நீங்க எழுதி கூட நான் இந்த டைம்ல இந்த இதுல வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ரிசிப்ட் மாதிரி வாங்கிட்டு போனா கூட நல்ல விஷயம். மெயினா ரெண்டாவது ஒரு போன் பார்த்து வாங்கலாமா அப்படின்னு அடுத்த ரெண்டாவது போன் நீங்க கேட்ட கேள்வி வரேன். முக்கியமா ஒரு செகண்ட்ஸ் டிஸ்பிளே மாத்திருக்காங்கன்னா அந்த போன் வந்து வாங்க வேண்டாம். ஏன்னா என்னைக்குமே ஒரிஜினாலிட்டியா இருக்காது. மெயினா ஒரு டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே பார்த்து வாங்குங்க. அது மாதிரி பழைய பில், கஸ்டமர் பில், ஃபோன் வாங்கின பில் வச்சிருந்தாங்கன்னா வாங்கலாம். இப்போ நான் கஸ்டமரோட பில் காப்பி இருக்கு, ஃபுல் கிட்டோட இருக்கு அப்படின்னா தைரியமா வாங்கலாம். ஏன்னா பர்ச்சேஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வும். ஆமா, நம்ம எப்படி ஒரு கார் வாங்கினாலும் ஒரு வீடு வாங்கினாலும் நீங்க ஒரு பத்திரம், ஒரு ஆர்சி புக்கு இதெல்லாம் நீங்க எப்படி பார்த்து பார்த்து வாங்குறீங்களோ, நம்ம ஒரு கேர்லெஸ்ல ஒரு மொபைல் தானே இதுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சு வாங்குவீங்க. ஆனா இதுவும் கேட்டு வாங்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா கடைக்காரங்கிட்ட கேட்டு டைமிங் இது பண்ணி வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தர் வந்து பேட்டரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பேட்டரி லைஃப் எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது ஐடியா இருக்கா? பேட்டரி லைஃப் எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னா, இப்போ எல்லாரோட யூசேஜ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நம்ம சார்ஜ் போடுவோம். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஃபோன் ஒரு 8 மணி நேரம் சார்ஜிங்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் போடுறோம், ஒரு 50% காலி ஆயிடுச்சு, திருப்பி 50% நம்ம 50% காலி ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு சார்ஜ் போடுவோம். அந்த 50% ஏதும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சார்ஜ் வந்து எப்படி நீங்கள் ஃபோன் மெயினாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபோன் வந்து உங்கள் ஃபோன் நீங்கள் ஒரு 100% கொண்டு வந்துருக்கீங்க, அதில் ஃபோன்லேயே ரெட் அலர்ட் காட்டும். ஒரு 15% கீழே இறங்கினோடனே ஒரு 10% கீழே இறங்கினோடனே காட்டும். அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறது நல்லது. அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 10% கூட உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே சார்ஜ் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஃபோன் வந்து அப்படியே சேவ் ஆயிரும். நீங்கள் ஒரு 50% சார்ஜ் போட்டு பழகினீங்க அப்படின்னா அந்த 50% தான் உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப்னு நினச்சிக்கோங்க. பழகிரும், கண்டிப்பாக பழகிரும். அதுக்கு மேலே அந்த ஆசிட் லிக்விட் வந்து ட்ரை ஆக நம்ம விடலை. அப்போ நம்மளோட அது என்னன்னா, நம்ம சார்ஜ் போட்டோம்னா அந்த பேட்டரிங்கிறது உள்ள ஆசிட் லிக்விட் தான் இருக்கும், ட்ரை ஆகணும். ஃபுல்லாக மெல்ட் ஆகி அதுக்கு நம்ம ஃபுல்லாக அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபுல் ட்ரை ஆகி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ணால் எல்லாமே மெல்ட் ஆகணும். அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன் ஒர்க்கில் வரும்போது அந்த பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். நம்ம பாதி அளவுக்கு தான் இறங்கிருப்போம், நம்ம பாதியில் மாட்டோம். அப்படிங்கும்போது அது அதுக்கே பழகும். சார், இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீங்க நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணீங்க இல்லையா, இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபைனலா நீங்க மக்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் யூசேஜ் இல்லைன்னா சர்வீஸ் ரிலேட்டடா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மெயினாக என்னன்னா, பிளே ஸ்டோரில் வர ஆப்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்ல ஜிபி வாட்ஸ்அப்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாங்க. பிளே ஸ்டோர் தான் உங்களுக்கு வரதான் உங்களுக்கு சேஃப். நைட் சார்ஜிங் யூஸ் பண்ணாதீங்க ஃபோனுக்கு. மெயின் நைட் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி சார்ஜிங் போடும்போது அப்பப்போ அப்போ சொன்ன மாதிரி ஒரே ஐடியா ஃபுல்லாக 100% ஏறுற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் இல்லாமல் மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன, நிறைய பேருக்கு மணி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி ஏதாவது லிங்க் தொட்டு நம்மளோட கேமரா ஃபோன் ஆன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறனால தான் மெயினாக சொல்லியிருந்தது. அது மாதிரி ஃபோனை வந்து நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி அதிகமாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நைட் நேரம் ஃபுல்லாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், தலைவலிக்கும். இது எல்லாமே ஒரு விதமான பாதிப்பு தான். நம்ம தூங்கும்போது சார்ஜும் போட வேண்டாம், ஃபோனை பக்கத்துலேயும் வைக்க வேண்டாம். என்னோட கேள்விகளுக்கு உங்களோட அவேர்னஸ் வந்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னொரு சயின்டிஃபிக் கான்வர்சேஷன்ல நம்ம வந்து இன்னொரு பர்சனை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.